கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரே ஒரு வசனத்தை நம்ம தியானிச்சிட்டோம். சங்கீதம் 35வது அதிகாரம் 23வது வசனம். என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யும், என் வழக்கை தீர்க்கும், விழித்து கொண்டு எழுந்தருளும். இங்கிலீஷ்ல பார்த்தா வேக்கப், ரைஸ் அப் டு மீ, மை காட் அண்ட் லார்ட், ஸ்டாண்ட் அப் ஃபார் மீ. என் வழக்கை தீர்க்க விழித்து கொண்டு எழுந்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை தாவீது சொல்றாரு. இன்னைக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிதான் அநேக பிரச்சனைகள். நமக்காக யார் பேசுவா? நம்முடைய நீதி எப்படி நம்ம விளங்க பண்ணது? நம்மளை எல்லாருமே தப்பா தானே நினைக்கிறாங்க. நம்ம கரெக்டா செய்தாலும் நம்மளை குற்றமா தான், நம்மகிட்ட குற்றம் தானே கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு. அப்படி அநேக இடத்துல நம்ம வீட்லயும் சரி, இல்ல வேலை செய்யற இடத்துல சரி, அப்படிப்பட்ட நெருக்கடியான ஒரு சூழ்நிலை நீங்க இருப்பீங்கன்னா, இன்னைக்கு நீங்க இதே மாதிரி ஜெபம் பண்ணுங்க. என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யும், என் வழக்கை தீர்க்க விழித்து கொண்டு எழுந்தருளும். ஒருவேளை கோர்ட்ல கூட கேஸுகள் ஏதாவது ஒண்ணு உங்க வாழ்க்கையில அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கலாம். நில பிரச்சனை, இல்ல வேற ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து அது கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கலாம். ஆண்டவர்ட்ட இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யும், என் வழக்கை தீர்க்கும், விழித்து கொண்டு எழுந்தருளும் என்று. அப்படி நீங்க ஜெபிக்கும்போது தாவீது கஞ்சி இறங்கின அதே தேவன் இன்றைக்கு நம்முடைய சார்பில் நமக்கு இறங்க அவர் வல்லவராயிருக்கிறார். தாவீது எப்படி ஜெபித்த போது அவனுக்கு கர்த்தர் இறங்கினார், அதே போல நீங்களும் எனக்கு ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வழக்கை தீர்க்கும், உங்களுக்காக விழித்து கொண்டு எழும்புவார். உங்களுக்கு நியாயம் கிடைக்கும், அவர் விழித்து கொண்டு எழும்புவார். நமக்கு அப்படிதான் ஏதாவது ஒரு இடத்துல நம்முடைய நீதி விளங்கணுமே, நமக்கு நியாயம் கிடைக்கணுமே, நம்ம தப்பு செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்படியே ஒரு ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்காக யாவை செய்வார். ஏன்னா நம்முடைய எதிரான சாத்தான் வந்து அந்த நம்முடைய எதிர் மக்கள், அவனை கோர்ட்ல இப்ப கேஸ் நடந்துட்டு இருக்கச்சுன்னா அந்த எதிர் மக்கள் நம்மளை என்ன செய்வாங்க, குற்றஞ்சாட்டி எழுதியிருப்பாங்க. நம்ம செய்யாததை செய்த மாதிரி, நம்ம சொல்லாததை சொன்ன மாதிரி, இப்படி எல்லாம் கோர்ட்ல கொடுத்திருப்பாங்க. ஆனா இங்கு வசனத்துல அவர் என்ன சொல்றாரு, எனக்கு நியாயம் செய்யும், நான் இதை செய்யல, ஆனா எனக்கு நீங்க நியாயம் செய்யுங்கப்பா, நான் இதை செய்யல, அதை நீங்க அறிவீங்க, எனக்கு நியாயம் செய்யுங்கப்பா, என் வழக்க தீருங்கப்பான்னு. இன்னைக்கு நீங்களும் அதே போற ஒரு சூழ்நிலை தான். நீங்களும் இதே வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்களுடைய பக்கத்தில் ஜெயம் கண்டிப்பாக கிடைக்கும். அது கர்த்தரால் வரும் ஜெயம். கர்த்தருடைய ஜெயம் உங்களுடைய பக்கத்திலே வந்து நிற்கும். அவர் ஜெயக்கொடியை உங்களுக்காக ஏற்றுவார். ஆமென். இப்பொழுதும் ஜெபம் பண்ணிடுமா? அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் அவருடைய வாழ்க்கையில் கடந்து போய் ஆண்டவரே, கோர்ட்ல கேஸுகள் இல்லை என்றால் ஆண்டவரே, அவங்க பணி செய்கிற இடத்துல இருக்கிற நெருக்கடிகள், இது நிமித்த ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, இருதயமே நொந்து ஆண்டவரை உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறாள் அப்பா. ஒவ்வொருவருக்கு நீர் விழித்து கொண்டு நீர் நியாயம் செய்து அவர்கள் வழக்கை தீர்த்து விடுவீராக அப்பா. அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. நீரே வழி நடத்தும். மீட்பரே சென்ற நல்ல பிதாவே, ஆமென்.